Hello everyone. இன்னைக்கு நம்ம molecular basis of inheritance உடைய part 2 பார்க்கலாம். இதில் இன்னைக்கு நம்ம first DNA packaging பற்றி பார்த்துப்போம். ஓகே, DNA packagingனா என்ன, தென் DNA packaging யூகேரியோட்ஸில் எப்படி நடக்குது, ப்ரோகேரியோட்ஸில் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட், அண்ட் இது எதனால் நடக்குது, எங்கெங்கே நடக்குது, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அண்ட் இஃப் பாசிபிள் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரிமெண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்தோம். ரைட், ஸோ டிஎன்ஏ பேக்கேஜிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காக நடக்குது, why it is happening. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்மளுடைய டிஎன்ஏடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனுடைய டிஎன்ஏ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.2 மீட்டர். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ ஒரு டிஎன்ஏயோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதோடைய டோட்டல் பேஸ் பேர்ஸ் தெரியணும், அண்ட் அது இல்லாமல் ரெண்டு பேஸ் பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் two consecutive base pairs. Okay, so இப்போ நம்ம diploid human haploid DNA எடுத்துப்போமே for example. So first haploid சொல்லிடுறேன், then அதுக்கப்புறமா diploid சொல்லிடுறேன். So let's say இப்போ in case நம்ம வந்து ஒரு haploid DNA உடைய length கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. haploid DNA உடைய lengthல வந்து பார்த்தீங்கன்னா total number of base pairs அப்படின்றது like 3.3 into 10 power minus 9 இருக்கும். ஓகே, இதோட நம்ம டிஸ்டன்ஸ் சொல்கிறோமா, ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 0.34 நானோமீட்டர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.1 மீட்டர் லென்த் கிடைக்கும். இதையே அப்படியே நம்ம டிப்ளாய்ட் டிஎன்ஏக்கு பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு டபுள் த டைம்ஸ் கிடைக்கும். பிகாஸ் டிப்ளாய்ட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய டோட்டல் பேஸ் பேர்ஸ் எவ்வளோ, 6.6 into 10 power minus 9. ஓகே, இதில் 0.34 நானோமீட்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 2.2 மீட்டர் கிடைக்கும். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட லென்த் எவ்வளோ, 2.2 மீட்டர். இந்த டிஎன்ஏவை நம்ம இப்போ எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம், எங்கே இருக்க போகுது, வேர் திஸ் டிஎன்ஏ யூஸ் டு ஸ்டே, இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ நியூக்ளியஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 power minus 6. ஓகே, 10 power minus 6. 10 power minus 6னா எவ்வளோ, 0.12345. ஸோ இதுதான் வந்து நியூக்ளியஸோடைய சைஸ். ஸோ இது வந்து ஆன் அண்ட் ஹோல் ஒரு குட்டி டாட், அவ்வளோதான். ஓகே, இதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு குட்டி டாட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு லென்த்தி டிஎன்ஏ, என்ன லென்த்து, 2.2 மீட்டர் லென்த்தி டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகணும். ஸோ இது எப்படி போகும், இதுக்கான ப்ராசஸ் தான் டிஎன்ஏ பேக்கேஜிங். ஓகே, டிஎன்ஏ பேக்கேஜிங் எதுக்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கண்டென்ஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஓகே, ஸோ பிகாஸ் இட்ஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ அது ஸ்கேட்டர்டாக இருக்கக்கூடாது. அண்ட் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம அதை எப்படி கொண்டு போக முடியும், நம்ம அதை வந்து சூப்பர் காயில் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த சூப்பர் காயிலிங் கான்செப்ட் தான் டிஎன்ஏ பேக்கேஜிங். இது ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸில் ரெண்டுமே நடக்குமா அப்படின்னா எஸ், ப்ரோகேரியோட்ஸ்லேயும் நடக்கும் ஆஸ் வெல் அஸ் யூகேரியோட்ஸ்லையும் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோகேரியோட்ஸில் லெட்ஸ் சே டேக் பாக்டீரியா. ஓகே, ஸோ பாக்டீரியா அப்படின்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த பாக்டீரியாக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியாய்டு இருக்கும். கரெக்டாக, பிகாஸ் இட் டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, அண்ட் இட் ஹேஸ் நியூக்ளியாய்டு. ஓகே, இப்போது இதுக்குள்ளே நம்மளுடைய டிஎன்ஏ, அதாவது அந்த பாக்டீரியாவுடைய டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும், பட் ஸ்கேட்டர்டாக இருக்காது, பட் இதுக்குள்ளே அரேஞ்ச்டாக இருக்கும். ஓகே, அந்த டிஎன்ஏ அது ஏன் அப்படி ஸ்கேட்டர் ஆகாமல், why it is not scattered and why it is still arranged, or you can say it is like properly arranged. ஏன் அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சம் பாலிஅமைன்ஸ். ஓகே, அந்த ப்ரோகேரியோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பாலிஅமைன்ஸ் இருக்குது. அந்த பாலிஅமைன்ஸ்னால உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்கேட்டர் ஆகாமல் உள்ளவே வந்து லிங்க் ஆகிருக்கு. ரைட், இது வந்து ப்ரோகேரியோட். இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமா யூகேரியோட் அப்படின்னா இல்லை. யூகேரியோட்டில் டிஎன்ஏ பேக்கேஜிங் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது. அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ வாங்க இப்போ இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டீன். ஓகே, ஸோ லெட்ஸ் ரைட் டாபிக் டிஎன்ஏ பேக்கேஜிங் இன் யூகேரியோட்ஸ். ஓகே, ஸோ இதை பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, நம்மளுக்கு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்ணுறான். ஓகே, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படின்றது என்னது, it is a positively charged protein. இது ஏன் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
proteins are usually made up of what? It is made up of amino acids. Okay, so இது எந்த amino acid ஆல combine ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைசின் அண்ட் ஆர்ஜினின். ஸோ ரெண்டு அமினோ ஆசிட் இருக்கு, லைசின் அண்ட் ஆர்ஜினின். இந்த ரெண்டு அமினோ ஆசிடும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு புரோட்டீன் கிடைக்குது. அந்த புரோட்டீன் பேர் தான் ஹிஸ்டோன். இப்போ லைசினும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் புரோட்டீன், ஆர்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் புரோட்டீன். ரெண்டு ரெண்டு அமினோ ஆசிட். ஓகே, லைசினும் ஒரு பேசிக் அமினோ ஆசிட் அண்ட் ஆர்ஜினினும் ஒரு பேசிக் அமினோ ஆசிட், பாசிட்டிவ் அமினோ ஆசிட். ரெண்டு பாசிட்டிவ் அமினோ ஆசிடும் சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் புரோட்டீன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த புரோட்டீனுக்கு பேர் தான் ஹிஸ்டோன். ஓகே, ஸோ இது எதுக்காக சார் நம்ம ஹிஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெட்ஸே நம்மக்கிட்ட ஒரு டிஎன்ஏ இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸே நம்மக்கிட்ட ஒரு டிஎன்ஏ இருக்குது. இதுதான் நம்ம டிஎன்ஏ வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ஹிஸ்டோன்ஸை அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஹிஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். டிஎன்ஏ அப்படின்றது என்னது? டிஎன்ஏன்றது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, இப்போ இந்த ஹிஸ்டோன் அப்படின்றது என்னது? இது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ என்ன ஆகும்? நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் ரெண்டுமே அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஎன்ஏ எப்படி ஆகிடும் பாருங்க, இட் வில் கர்ல் ஓவர் த ஹிஸ்டோன். என்ன ஆகும்? ஹிஸ்டோனுக்கு மேலே அப்படியே கர்வ் ஆகிடும். ரைட்? ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஓகே, இப்படி நடந்து கடைசியில் நம்மளுக்கு வந்து ஒரு குரோமோசோமல் கண்டிஷன் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கு தான் ஹிஸ்டோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்டோன் வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன். ஓகே, அண்ட் டிஎன்ஏ அப்படின்றது நெகட்டிவ்லி சார்ஜ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அதனால தான் நம்ம ஹிஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஹிஸ்டோன்ஸ் இது எப்படி, ஹவு திஸ் ஹிஸ்டோன் லுக்ஸ் லைக், இதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா? ஸோ இந்த ஹிஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் ஆக்சுவலி 4 சப்யூனிட்ஸ். இட் கேரிஸ் 4 சப்யூனிட்ஸ். 4 சப்யூனிட் என்னென்ன சப்யூனிட்? H2A, H2B, H3 and H4. 4 சப்யூனிட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 சப்யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா 2 பேராக இருக்கும். ஓகே, 2 பேரும் கிடையாது, ஒரு பேராக இருக்கும். ஓகே, ஸோ பேர்னாலே 2 தானே. ஓகே, இது எல்லாமே பேர்டாக இருக்கும். ரைட்? ஸோ நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H2A, கன்சிடர் திஸ் இஸ் H2A, அண்ட் ஒரு H2B, அண்ட் வாட் இஸ் தட், H3 அண்ட் H4. ஓகே, இது அப்படியே பேர் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு H2A, இங்கே ஒரு H2B, இங்கே ஒரு H3, இது ஒரு H. ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை சப் யூனிட்ஸ் வந்திருக்கு பாருங்க. டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணோம்னா, ஸோ நம்மளுக்கு 1 2 3 4, இங்கே 5 6 7 அண்ட் 8. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை சப் யூனிட் வந்திருக்கு? 8 சப் யூனிட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதை நம்ம ஆக்டாமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 8 சப் யூனிட்ஸை நம்ம ஆக்டாமர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரக்சராக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் சேர்த்து let me erase this. ஸோ இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இட் லுக்ஸ் லைக் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு பால் மாதிரி இருக்கா. இந்த பால் மாதிரியான ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்கிறோம்னா, we call it as நியூ பாடி. இது என்ன சொல்கிறோம்? we call it as நியூ பாடி. ஓகே, ஸோ நான் ஹிஸ்டோனை நான் என்னன்னு சொல்ல போகிறேன்? நியூ பாடி அப்படி. இட் இஸ் நாட் இன் யர் என்சிஆர்டி, பட் ரிமெம்பர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நியூ பாடி. ஓகே, ஸோ இதில் எத்தனை சப் யூனிட்ஸ் இருக்குது? 4 சப் யூனிட் இருக்குது. 4 சப் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருக்கும், பேர்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு டோட்டல் 8 சப் யூனிட்ஸ் கிடைக்குது. இது இல்லாமல் இதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சப் யூனிட்டும் இருக்குது, தட் இஸ் கால்ட் H1 சப் யூனிட். ஓகே, இதில் என்ன ஸ்பெஷல் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 4 பேருமே யார்? H2A, யா, ஸோ இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா H2A, H2B, H3 and H4. இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா it is inherited. It is inherited. Inherited means what? நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகே, inherited from parents. ஆனால் இந்த H1 அப்படின்றத நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். We are going to synthesize this during our S phase. நம்மளுடைய செல் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, செல் சைக்கிள். ஸோ அந்த செல் சைக்கிளில் S ஃபேஸில் யூஸ்வலாக டிஎன்ஏ டபுள் ஆகுமா, அதே டைம் H1 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதை சிந்தசைஸ் பண்ணுறது இந்த ப்ரோக்ராம் தான். ஓகே, இந்த H1 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட் ஆஸ் அ பேக் போன். ஓகே, இட் ஆக்ட் ஆஸ் அ
பேக்போன். எதுக்கு பேக்போன் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்டாமர்ஸ் இருக்கா, இந்த ஆக்டாமர்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு H1 வந்து ஒரு பேக்போனாக ஆக்ட் பண்ணுது. ரைட். ஸோ இந்த H1 எப்படி இருக்கும் பாருங்க. லெட் மீ ட்ரா வித் கலர் அகைன். ஸோ இந்த H1 வந்து இப்படி வரும். ஸோ லெட்ஸ் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம H1 சொல்கிறோம். ஸோ இந்த H1 என்ன பண்ணுது பாருங்க, அந்த ஆக்டாமரை ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட மெயின்டைன் பண்ணுது. அதுதான் வந்து அந்த H1 உடைய ரோல். ரைட். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட ஒரு 4 சப்யூனிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதில் +1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 சப்யூனிட், பிகாஸ் தட் சப்யூனிட் இஸ் நாட் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் அவர் பேரண்ட், that has been acquired or it is synthesized by us. Got it? Okay. ஸோ இப்போ நம்ம ஹிஸ்டோனை பற்றி ஒரு கிளியரான ஐடியா தெரிஞ்சிருச்சு. ரைட். ஸோ இப்போ இந்த ஹிஸ்டோன் எப்படி நம்ம டிஎன்ஏவோட பைண்ட் ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ லெட்ஸ் ட்ரா அ டிஎன்ஏ. ஓகே, லெட்ஸ் ட்ரா டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏவோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நானோமீட்டர். அதாவது இந்த இதோடைய டயாமீட்டர். ஓகே, அதுதான் 2 நானோமீட்டர்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ இந்த டிஎன்ஏவோட என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஹிஸ்டோன்ஸ் வந்து ஆட் ஆகுது. என்ன ஆகுது? ஹிஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகுது. ஓகே. ஸோ இது எல்லாமே ஹிஸ்டோன்ஸ். ஓகே. ஸோ இப்போ யூஸ்வலாக ஹிஸ்டோனுடைய நானோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 நானோமீட்டர். ஹிஸ்டோனுடைய நானோமீட்டர் என்ன, சைஸ் என்ன, 10 நானோமீட்டர். ஓகே. ஸோ இந்த ஹிஸ்டோன்ஸ்க்கு மேலே கன்சிடர், இப்போ நான் ஒரு ஹிஸ்டோன் வரைகிறேன் அப்படின்னா, இந்த ஹிஸ்டோனுக்கு மேலே நம்மளுடைய டிஎன்ஏ காயில் ஆகும். எப்படி காயில் ஆகும் பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் ரவுண்டு போயிட்டு அவ்வளோதான். ரைட். புரியுதா உங்களுக்கு? 1 ஃபுல் ரவுண்ட். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஹிஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்ஏ வருது, ஃபுல்லாக மேலே கவர் ஆகுது, அண்ட் பேக் சைட் போகுது, பேக் சைடும் ஃபுல்லாக கவர் ஆகுது, அண்ட் ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சா, திருப்பி முன்னாடி வருது, முன்னாடி வரும் பொழுது பாதி ஆயிடுச்சா, முக்கா ஆயிடுச்சா, அண்ட் இப்போ என்ன ஆகுது, அது அடுத்த ஹிஸ்டோனை பார்த்து போயிடுது. இதை நம்ம வந்து 1.75 டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம 1.75 டர்ன்ஸ் அப்படி. என்னன்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் நம்ம டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டோனுக்கு மேலே ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிக்குது, அண்டு ஒரு முக்கா ரவுண்டு. ஓகே. ஸோ டோட்டல் 200 பேஸ் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோனுக்கு மேலே கவர் ஆகுது. ஓகே. 1 histone will be covered by 200 base pairs. அது எத்தனை டர்ன்? 1.75 டர்ன், ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் 1/3 டர்ன். ஓகே, 1.25 டன். ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா நிறைய ஹிஸ்டோன்ஸ் வந்து நடுவில் ஆட் ஆகுது. ரைட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே ஒரு ஹிஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஹிஸ்டோன் இருக்குது, இங்கே ஒரு ஹிஸ்டோன் இருக்குது, இங்கே ஒரு ஹிஸ்டோன் இருக்குது. ஸோ என்ன ஆகுது, நம்மளுக்கு எல்லா ஹிஸ்டோன்ஸும் ஒன்றா சேருது இப்போ. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு ரவுண்டா ஃபுல் ரவுண்ட் திருப்பி உள்ள வருது, இது ஒரு ரவுண்டா ஃபுல் ரவுண்ட் திருப்பி உள்ள வருது, இது ஒரு ரவுண்ட் போகுதா திருப்பி உள்ள வருது, திருப்பி ஒரு ரவுண்ட் போகுதா திருப்பி உள்ள வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்க, அந்த டிஎன்ஏ இப்படி கர்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 நானோமீட்டர் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 10 நானோமீட்டர்ல இருந்து நம்மளுக்கு இப்போ 40 to 30 நானோமீட்டர் ஆயிடுச்சு. சாரி. ஓகே, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 30 நானோமீட்டர் ஆயிடுச்சு. ஓகே. சைஸ் பாருங்க டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. நீங்கள் சொல்லலாம் சார் 30 நானோமீட்டர் பெருசு தானே அப்படின்னு. இது வந்து நானோமீட்டர். நானோமீட்டர் அப்படின்றது 10⁻⁹. ஓகே. ஸோ மைனஸில் இருக்கிறதுனால இந்த 2 தான் பெருசு, 2வை விட 10 சின்னது, 10ஐ விட 30 சின்னது. ஓகே. ஸோ அப்போ நம்ம டிஎன்ஏவுடைய சைஸை நம்ம குறைச்சிட்டே போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகுது, 2 நானோமீட்டர் டிஎன்ஏ இருக்குது, அதில் நம்ம ஹிஸ்டோன் 10 நானோமீட்டர் ஆட் பண்ணுறதுனால இப்போ நம்மளுக்கு அது என்ன ஆகுது, அது கர்வ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. அண்ட் 30 நானோமீட்டர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த டிஎன்ஏ இப்போ இப்படி கர்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்படி ஆயிடுச்சு. ரைட். இப்போ நடுவில் யார் இருக்கா பாருங்க, நடுவில் யார் இருக்கா, லெட்ஸ் சே ஹிஸ்டோன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய ஹிஸ்டோன்ஸ். ஸோ அந்த ஹிஸ்டோன்ஸ்க்கு மேலே நம்மளுடைய டிஎன்ஏ கவர் ஆகுது, ஹிஸ்டோனுக்கு மேலே டிஎன்ஏ கவர் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு எத்தனை பேஸ் பேர் கவர் ஆகும்னு சொல்லிட்டு 200 பேஸ் பேர். ஸோ ஒரு ஹிஸ்டோன் ஆக்டாமர் அண்ட் அதோட ஒரு 200 பேஸ் பேர் டிஎன்ஏ, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லுவோம். we call it as நியூக்ளியோசோம். ஓகே. ஸோ இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ நியூக்ளியோசோம்ஸ் வந்து லைக் பாலிநியூக்ளியோசோம் செயினாக மாறுது. இப்போ நடுவில் இருக்கு பாருங்க இந்த ஒரு டிஎன்ஏ,
நடுவுல லிங்க் ஆகுது பாத்தீங்களா, இதுக்கு பேரு லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி. அதாவது 2 ஹிஸ்டோனை லிங்க் பண்ணுது. And the DNA which is covered on the histone, right, which is called as core DNA. இந்த core DNA கிட்ட எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு பாருங்க, 200 பேஸ் பேர்ஸ் இருக்கு, ரைட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபைனலாக, ஸோ 2 நானோமீட்டர் 30 நானோமீட்டர் அப்படி இப்படி போயிட்டு நம்மளுக்கு இப்போ இந்த ஷேப் வந்துருச்சு. இந்த ஷேப்பை நம்ம சொலனாய்டு ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷேப்பை நம்ம என்ன சொல்கிறோம், சொலனாய்டு ஷேப். இன்னும் பர்டிகுலராக என்ன ஆகுது பாருங்க, இன்னும் அது வந்து ரொம்ப காயில் ஆகிடுது, இன்னும் நல்லா அட்ராக்ட். அதாவது ஹிஸ்டோனுடைய வேலை என்னன்னா, அந்த டிஎன்ஏவை நல்லா அட்ராக்ட் பண்ணுறது தான் ஹிஸ்டோனுடைய வேலை. ஓகே, ஸோ நல்லா அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் பண்ணி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தின் ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துடுது. ஓகே, ஒரு மெலிசான ஒரு த்ரெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாட் இருக்குது. அந்த டாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்டோன்ஸ். இந்த டாட்லாம் என்ன, ஹிஸ்டோன்ஸ். இதை வந்து பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங். ஓகே, இதுதான் நம்மளுடைய குரோமாட்டின். ஓகே, இந்த குரோமாட்டின் தான் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய நியூக்ளியஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இந்த குரோமாட்டின் என்ன பண்ணும், நியூக்ளியஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ குரோமாட்டின் வந்து நியூக்ளியஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது எத்தனை, 2 நானோமீட்டரில். ஓகே, இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கிறோன்னா 300 to 700 நானோமீட்டரில் இருக்கும் குரோமாட்டினுடைய சைஸ். ஓகே, 300 to 700, அதாவது மேக்ஸ் டு மேக்ஸ் 700 சைஸ். 700 சைஸ் எப்போ வரும்னா குரோமாட்டிடாக மாறும் பொழுது. என்ன சார் சொல்கிறீங்க புரியல அப்படின்னா, லெட்ஸ் சே ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு செல் இருக்குது, ரைட். இந்த செல்லுக்குள்ள ஒரு என்ன இருக்கு, ஃபைன். ஸோ இப்போ இதுக்குள்ள ஒரு நியூக்ளியஸும் இருக்குது, ரைட். இந்த செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த நியூக்ளியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லைக் ஸ்ட்ரக்சர் இப்படி 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 போயிட்டு இருக்கும். இது என்னது, இதுதான் நம்மளுடைய குரோமாட்டின். ஓகே, ஸோ இது நியூக்ளியஸ், இது செல் அண்ட் இது குரோமாட்டின், ரைட். இந்த குரோமாட்டின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் dissolved in a nucleoplasm. ஓகே, இப்போ இந்த குரோமாட்டின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் வந்து டிவைட் ஆக போகுது. இட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ டிவிஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு, செல் டிவிஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோபிளாசம்லாம் டீகண்டன்ஸ் ஆகுமா, அதாவது நியூக்ளியோபிளாசம் எல்லாமே வெளியில் ரிலீஸ் ஆகுமா. ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா குரோமாட்டின் என்னவா மாறிடும், குரோமாட்டிடாக மாறிடும். குரோமாட்டிடா, அதாவது தின் பீட் ஆன் ஸ்ட்ரிங்காக இருந்தது இப்போ ஒரு திக் பாடியாக மாறிடுச்சு. தின் பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்காக இருந்தது என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒரு திக் பாடியாக மாறிடுச்சு. இதுக்கு பேர் குரோமாட்டிட். இதுக்கு பேர் குரோமாட்டிட். தின் பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்காக இருந்தது குரோமாட்டின். ஓகே, அண்ட் திக் பாடியாக இருக்கிறது குரோமாட்டிட். ஓகே, ஸோ குரோமாட்டினுடைய சைஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 300 to 700. ஓகே, இதோடைய சைஸ் வந்து 300 to 700 நானோமீட்டர்னு சொல்லியிருந்தோம். குரோமாட்டிடோடைய எக்ஸாக்ட் சைஸே 700 தான். ஓகே, குரோமாட்டிடோடைய எக்ஸாக்ட் சைஸ் 700. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த குரோமாட்டிட் will create sister chromatid also. ஓகே, it will create sister chromatid. சிஸ்டர் குரோமாட்டிட்னா என்ன, அந்த குரோமாட்டிடுக்கு ஒரு இது பண்ணும், ஒரு எப்படி சொல்கிறது, இந்த குரோமாட்டிட்க்கு ஒரு சிஸ்டர் பேர் ஒன்று கிரியேட் பண்ணும், ரைட். ஸோ லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்துருச்சா. இப்போ என்ன ஆகுது பாருங்க, ஸோ இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம சிஸ்டர் குரோமாட்டிட்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டர் குரோமாட்டிட் இப்போ 2 குரோமாட்டிடும் சேர்ந்து ஒன்றா சேரும். 2 குரோமாட்டிடும் ஒன்றா சேரும். ஓகே, 2 குரோமாட்டிடும் ஒன்றா சேரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வாட் வில் கெட் குரோமோசோம். ஓகே, 2 குரோமாட்டிடும் ஒன்றா சேரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், குரோமோசோம் கிடைக்கும். இப்போ பாருங்க, ஒரு குரோமாட்டிடோட சைஸ் என்ன, 700 நானோமீட்டர்.
இன்னொரு குரோமாட்டிடோட சைஸ் என்ன 700 நானோமீட்டர். இப்போ டோட்டலாக சொல்லுங்கள், குரோமோசோமோடைய சைஸ் என்ன 1400 நானோமீட்டர். ரைட். ஸோ நம்ம எதில் ஆரம்பித்தோம், 2 நானோமீட்டரில் ஆரம்பித்தோம். இப்போ அது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள், 1400 நானோமீட்டரில் முடிஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் வி ஹாவ் காயில்டு இட் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம இதை காயில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ விச் இஸ் கால்ட் அ சூப்பர் காயிலிங். இது எல்லாத்துக்கும் ரீசன் யாரு, ஹிஸ்டோன் புரோட்டீன். இது எல்லாத்துக்கும் ரீசன் யாரு, ஹிஸ்டோன் புரோட்டீன். காட் இட். இதுதான் வந்து டிஎன்ஏ பேக்கேஜிங். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு சின்ன சம்மரி கொடுத்துருவா. ஓகே, ஸோ லெட்ஸ் சே நம்மக்கிட்ட ஒரு டிஎன்ஏ இருந்தது. ஓகே, ஸோ அந்த டிஎன்ஏவுடைய நானோமீட்டர் என்ன 2 நானோமீட்டர். இந்த டிஎன்ஏவோட ஒரு ஹிஸ்டோன் வந்து ஆட் ஆகுது. ஓகே, இந்த ஹிஸ்டோன் ஆட் ஆனவுடனே என்ன ஆகுது, டிஎன்ஏ ஹிஸ்டோன் மேலே காயில் ஆகுது. டிஎன்ஏ காயில்ஸ் ஆன் ஹிஸ்டோன். ஓகே, எத்தனை டர்ன்ஸ், 1.75 டர்ன்ஸ் காயில் ஆகுதா. தென் காயில் ஆனவுடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நியூக்ளியோசோம் கிடைக்குது. அதில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது, 200 பேஸ் பேர்ஸ் இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய பாலி நியூக்ளியோசோம் செயின் கிடைக்குது நம்மளுக்கு. அந்த பாலி நியூக்ளியோசோம் செயின் எல்லாமே கடைசியில் சோலனாய்டு ஷேப்பாக மாறுது. சோலனாய்டுனா இந்த மாதிரி மாறுது. ஓகே, ஸ்ப்ரிங் மாதிரி. அண்ட் தட் சோலனாய்டு ஷேப் கெட்ஸ் கண்டென்ஸ் ஃபைனலி நம்மளுக்கு ஒரு குரோமாட்டின் கிடைக்குது. ஓகே, நம்மளுக்கு ஒரு குரோமாட்டின் கிடைக்குது. குரோமாட்டின் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம, இட் லுக்ஸ் லைக் பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங். ஓகே, தென் அதுக்கப்புறமா இந்த குரோமாட்டின் என்ன ஆகுது, இட் இஸ் ஸ்டோர்ட் இன் நியூக்ளியஸ். ஓகே, இப்போ இந்த நியூக்ளியஸ் இஃப் தே அண்டர்கோ செல் டிவிஷன், at that time the chromatin converts into chromatid. Okay, and chromatid என்ன பண்ணுது, it creates a sister chromatid. sister chromatid ப்ரொடியூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு ரெண்டு chromatid arm கிடைக்குது. ரெண்டு chromatid arms கிடைக்குது. ஓகே, ஸோ இதோடைய சைஸ் என்ன 1400 நானோமீட்டர். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 2 நானோமீட்டர். ஹிஸ்டோனுடைய சைஸ் என்ன 10 நானோமீட்டர். அப்புறம் நியூக்ளியோசோமா மாறிச்சு, அப்புறம் பாலிநியூக்ளியோசோம், அப்புறம் சொலனாய்டு, குரோமாட்டின். ஓகே, ஸோ ஃபைனலி நம்மளுக்கு என்ன சைஸ் வந்திருக்கு, 1400 நானோமீட்டர் நம்மளுக்கு சைஸ் வந்திருக்கு. ரைட். ஸோ இப்போ இதுதான் வந்து டிஎன்ஏ பேக்கேஜிங். ஸோ பாருங்கள், இது வந்து யூகாரியோட்டில் நடக்கக்கூடிய டிஎன்ஏ பேக்கேஜிங். ஓகே, இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. குரோமாட்டினில் 2 டைப் ஆஃப் குரோமாட்டின் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் சே குரோமாட்டினில் 2 டைப் ஆஃப் குரோமாட்டின். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூ குரோமாட்டின், and another one is heterochromatin. ஓகே, இது என்னது சார் யூக்ரோமாட்டின் ஹெட்ரோக்ரோமாட்டின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருந்ததா, அதே மாதிரி ஒரு நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு குரோமோசோம் வந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அதுலேருந்து திருப்பி ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த யூக்ரோமாட்டின்ல பார்த்தீங்கன்னா யூ மீன்ஸ் ட்ரூ. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரூ குரோமாட்டின். ஓகே, இந்த ட்ரூ குரோமாட்டின்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெறும் டிஎன்ஏ தான் இருக்கும். whereas heterochromatin means different. Okay, it's a different, or you can say hybrid chromatin. Okay, இதில் நிறைய different substances இருக்கு. ஓகே, இதில் என்னென்ன அந்த டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் பாருங்கள், டிஎன்ஏவும் இருக்குது, ஹிஸ்டோனும் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏவும் ஹிஸ்டோனும் சேர்ந்து நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா ஹெல்ப் பண்ணாது. ஓகே, டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்டோன் ரெண்டும் சேர்ந்து they will not help in transcription. So they will not function in transcription. Okay, அதே டிஎன்ஏ என்ன பண்ணும், டிஎன்ஏ தனியாக இருக்கிறதுனால it will be function in transcription. Okay, transcriptionல வந்துருச்சா. So that means we can say euchromatins are functionally active in transcription, heterochromatin is functionally inactive in transcription. எதனால, இங்க ஹிஸ்டோன் இருக்கு, இங்க ஹிஸ்டோன் இல்லை. ஓகே, ஸோ ஹிஸ்டோன் இல்லாதனால டிஎன்ஏ மட்டும் இருக்கா. ஸோ இட் வில் பி லைட்லி ஸ்டெயின்டு. அதாவது நம்ம ஸ்டெயின் பண்ணும் பொழுது, லைக் கலர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அது வந்து லைட்டாக தெரியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்லி ஸ்டெயின்ட். திஸ் ஒன் இஸ் டார்க்லி
stained, darkly stained or densely stained, whatever you say, right? So இது வந்து euchromatin and heterochromatin. So இந்த euchromatin and heterochromatin நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? நம்மளுக்கு with the help of some other proteins called as non-histone proteins. ஸோ இந்த நான்-ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து குரோமாட்டின்ஸோடைய டைப்ஸை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது. ஓகே, நான்-ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். நான்-ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் யார் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், அதுலேருந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுது. ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹிஸ்டோன் வாட் இட் டூ, இட் வில் அட்ராக்ட் வித் நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட்டிரோ பாடி ஒன்று கிடைக்குது, ஹெட்டிரோ பாடி ஒன்று கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம ஹிஸ்டோனோடைய சார்ஜ், அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸை நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏவோட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இட் வில் ரிப்பல் ஈச் அதர். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா யூக்ரோமாட்டின் கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? யூக்ரோமாட்டின் கிடைக்குது. ஸோ இதை யார் பண்ணுறா? இதை பண்ணுறது நம்ம ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். எந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்? non-histone proteins. So non-histone proteins are positively charged or negatively charged? Obviously they are negatively charged. So remember this. So that's it. This is all about DNA packaging. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ்லாமும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த சாப்டர் ஒரு அளவுக்கு கிளியர் பண்ணுவோம். தென் ஸ்லோலி வில் கெட் இன் டு த நியூமரிக்கல்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஐ ஹோப் டிஎன்ஏ பேக்கேஜிங் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இந்த வீடியோ ஒன்ஸ் அகெயின் கொஞ்சம் 1.5 2x வச்சு பாருங்கள். யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, உங்களுக்கு இல்லை சார் எனக்கு எக்ஸாம் இருக்குது, ஐ வாண்ட் டு ஸ்டடி திஸ் சாப்டர் தட் சாப்டர், எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா லைக் கமெண்ட் மீ இந்த கமெண்ட் பாக்ஸ். அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ண 1 or 2 டேஸில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஐ வில் அஷ்யூர் ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல்.